ஓகே, வணக்கம். இப்போ ஒரு மந்த்லி வியூ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து மந்த்லியோட லெவல். மந்த்லியில் வந்து ஒரு ஒயிட் கேண்டில் போன மாதம் வந்தது. அதை கட் பண்ணி ஒரு கேண்டில் வந்து மேலே முடிஞ்சிருக்கு. மந்த்லி கேண்டிலுங்கிறது வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறத வச்சு அந்த லெவலை வந்து நம்ம ஃபர்தராக வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 2 சினாரியோவில் பார்ப்போம். ஓகே, ஒன்று வந்து இந்த மந்த்லி கேண்டிலுக்கு மேலே லாஜிக் என்னென்னா, இந்த மந்த்லி கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறது அதோட லோ, அதாவது போன மாத கேண்டிலோட லோவில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அப்படின்னா வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு ஒன்று இது இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸுன்னு வச்சிச்சின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ இப்போ வெள்ளிக்கிழமையோட ஹை அப்படிங்கிறது ஃபர்தராக எவ்வளோ தூரம் இது போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கேண்டலுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு 3 மாதம், அதாவது 10வது மாதத்தில் அக்டோபர் மாதம் இல்லை நவம்பர் மாதம் அடுத்த ஒயிட் கேண்டில் வரும். அது வரைக்கும் இந்த லோவை கட் பண்ணி ஃபர்தராக கீழே போகாது. ஸோ மேலே எவ்வளோ வேணாலும் போகலாம். ஆனால் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த கேண்டிலுக்கு கீழே 10வது மாதம் வரைக்கும் வராது அப்படிங்கிறது தான் லாஜிக்காக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ மந்த்லியோட லெவல் வந்து போட்டாச்சு. அடுத்தது வீக்லியோட லெவல் பார்க்கலாம். இப்போ இந்த வீக்லியோட லெவலில் இந்த ஒயிட் கேண்டில் வந்து அதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ இந்த கேண்டில் வந்து இந்த ஒயிட் கேண்டிலுக்கு அடுத்து மேலே உள்ள க்ரீன் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அப்போ வந்து இந்த கேண்டிலை வந்து அது ரீடெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தது. அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கலை, மேலேயும் க்ளோஸ் வைக்கலை. அப்படின்னா இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த பாடிக்கு மேலே அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலை, அதுக்குள்ளேயே தான் க்ளோஸ் வச்சுட்டு இருந்துச்சு. எப்போ இந்த பாடிக்கு மேலே க்ளோஸ் வைக்கிதோ அப்போ வந்து இந்த டார்கெட் வந்து போகணும், இந்த டார்கெட் போகணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். அப்போ எப்போ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குன்னா போன முடிஞ்ச கேண்டிலுக்கும் மொதல் கேண்டிலில் க்ளோஸ் வச்சுருக்கு. டிலீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த 2வது கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த பாடிக்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சின்னா அது வந்து அந்த கேண்டிலை வந்து கவர் பண்ணுங்கிறது தான் லாஜிக். அதுக்கு இடையில் இந்த கேண்டில் இருக்குது அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா எங்கே போகணும்? இந்த டார்கெட் போகணும். அந்த டார்கெட்டோட நம்பர் என்னென்னா அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, 25,705 மேலே போணுச்சுன்னா வீக்லி லெவல் எங்கே போகணும்? வீக்லி லெவல் வந்து 852 794 ஓவரால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். 26,055 26,132 வரைக்கும் மினிமமாக போகணும். அப்போ அடுத்த ஒயிட் கேண்டில் வந்து இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு அந்த ஒயிட் கேண்டில் வந்து வராது. எப்போ இந்த ஒயிட் கேண்டிலை
கட் பண்ணி க்ளோஸ் எதோ வைக்குதோ அப்போ தான் ஒயிட் கேண்டில் போடும். அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா ரேஞ்ச் பிட்வீன் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. கீழே வந்தால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது வரணும். ஓகேயா? அப்போ திருப்பி 25,000 வருமா? அப்போ இந்த 600 பாயிண்ட்டு கீழே வரணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் மார்க். ஓகேயா? அப்போ நம்மளுடைய வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மந்த்லி கேண்டிலுக்கு சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்குன்னா இந்த ரேஞ்சை கட் பண்ணி அது மேஜராக சப்போர்ட் எடுக்கும். 110. ஓகேயா? அந்த 110லேருந்து மேஜர் சப்போர்ட்டாக இந்த 110 ஆக்ட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து டெய்லிக்கு வரும். மேலே போனால் டார்கெட் 659, 837, 842. இதெல்லாம் வந்து வீக்லியோட லெவல்ஸில் வரும். அப்போ இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது? இப்போ வந்து ஃப்ரைடே ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. ஒயிட் கேண்டில் போட்டிருக்குன்னா ஒன்று இதை கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி அதை கட் பண்ணிச்சுன்னா தான் மேலே போகும். அப்படி இல்லைன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். இப்போ கரண்ட்டு அதை வெள்ளிக்கிழமை கேண்டில் ரெசிஸ்டன்ஸாக ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேலே டாலரன்ஸ் வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி ஃபர்தராக மேலே க்ளோஸ் ஆகிடுச்சின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் போகணும். இந்த டார்கெட் போகணும், இந்த டார்கெட் போகணும். அப்போ ட்ரெண்டு வந்து அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு சினாரியோ. ஓகே, இன்கேஸ் மேலே போகல, இந்த ஒயிட் கேண்டிலுக்குள்ளே சுற்றிட்டு ஃபர்தராக கீழே வந்தால் இந்த மந்த்லி கேண்டிலோட ஹைக்கு வரணும். அதுதான் இந்த 25,110. ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒயிட் கேண்டில் $25,657. ஓகேயா? வெள்ளிக்கிழமையோட கேண்டில். இதை வந்து கட் பண்ணுமா, கட் பண்ணாதா, இல்லை ஓப்பனிங்கில் என்ன மாதிரியான ஒரு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, இந்த 25,635, அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஓகேயா? இதுக்கு மேலே ஏதாவது 15 மினிட்டு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தால் எங்கே வரணும்? கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்றைக்கி மண்டே வந்து 594லேருந்து 650லேருந்து 595, இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே 600ன்னு வைங்க. ஓகே, 600லேருந்து 655, இந்த 50-60 பாயிண்ட்டுக்குள்ளே சைடு வேஸில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காலையில் எய்தர் இதுக்கு மேலே 15 மினிட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மேலே, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தராக கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே அது ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா டெய்லியில் சரி டெய்லியில் வந்து இந்த கேண்டிலோட இதுதான் அந்த 595லேருந்து 658 வரைக்கும் சொன்னேன். அப்போ வந்து 577 இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் 563, 570க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கணும். இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே வரைக்கும், வெள்ளிக்கிழமை கேண்டிலுக்குள்ளே வரைக்கும் அது ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இது. ஓவராலாக மந்த்லி வியூ வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒரு வாட்டி போடுறேன். இப்போக்கே இதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.